என் வாழ்வில் செய்தார் ஏராளம் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்தேன் ஆண்டவரை போற்றுவேன். இன்றைக்கும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கலக்க முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம், கஷ்ட முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம். பல துக்கங்கள் நமக்கு அலட்டுண்டாக்குகிற பல சகோதரர்கள், உலகம் நம்மை ஒவ்வொரு நாளும் அணு அணுவாய் சித்திரவதை செய்கிறது, துயரப்படுத்துகிறது, இருதயத்தை தேற்றுகிறதாய் ஆற்றுகிறதாய் சிலது புறப்படுமே என்று நாவின் பிரதியுத்தரத்திற்காய் காத்திருக்கிறோம். ஆகல வரல எதிர்பார்க்கிறோம், விரக்தி அடைகிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் இந்த ஆராதனையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், கலக்கமடைந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நோவடைந்திருக்கிற ஆத்துமாவே, இன்னைக்கு சஞ்சலமடைந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இனி உனக்கு கலக்கம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உனக்கு சஞ்சலங்கள் இல்லை, நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பரியாச உதடுகளுக்கு முன்னே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் உன்னை கனம் பண்ணி, ஜாதிகளுக்கு முன் தேவன் நம்மை நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். மீண்டும் இழந்து போன நன்மையை கர்த்தர் திருப்பி நமக்கு தருவார். இழந்து போன மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கனத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமுமாக. நம்பிக்கை இருந்தா கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகம் எதேதோ பேசுறதுனால இருதயத்தில் துயரம் அடைஞ்சு சஞ்சலத்தோடு கூட யாரும் ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்லலையே என்ற சிந்தையோடு கூட இருதயம் உங்கள் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ சஞ்சலப்பட வேண்டாம், நீ நொந்து போகாத. வீட்டானே பேசி இருக்கலாம், சொந்த பந்தமே பேசி இருக்கலாம், உடன் பிறந்தவர்களே சொல்லி இருக்கலாம், உன் வாழ்க்கைக்கு நன்மை வராது, மேன்மை வராது, உனக்கு சுகம் உண்டாகாது, உன் குடும்பத்தில் மேன்மை வராது, நீ கட்டப்படுவதில்லை என்று உன் வீட்டானே பேசி இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இல்லை, நீ உயர்த்தப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ நிலைநாட்டப்படுவாய், உன் வாழ்க்கையில் புதிய சரித்திரம் உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ கர்த்தரால் 1000 மடங்கு பெருகவே பெருகுவாய். இழந்து போன மேன்மையை பெற்றுக்கொண்டு நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். விசுவாசம் இருந்தால் ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளம் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்தேன் ஆண்டவரை